வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பிரச்சினைகளுக்கு சுயசார்பு இந்தியா இயக்கம் நிரந்தர தீர்வாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசுப் பணியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஒய்வூதியதாரர்களுக்கு வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அகவிலைப்படி 31% உயர்த்தப்பட்டுள்ளது. சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் வழங்கப்படுகிறது. பண்டிகை காலத்தில் சமூக இடைவெளி, முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட கோவிட் வழிகாட்டு நெறிமுறைகளை மக்கள் தவறாது பின்பற்ற வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் திட்டமிட்டபடி வரும் ஏப்ரல், மே மாதங்களில் பொதுத் தேர்வுகள் நடைபெறும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல பிரச்சினைகளுக்கு சுயசார்பு இந்தியா இயக்கம் நிரந்தர தீர்வாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கான்பூர் இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் 54வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய பிரதமர், மாணவர்களும் இளைய சமுதாயத்தினரும் சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வெற்றி பெற செய்வதற்கான தீர்மானத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்ப முயற்சிகளில் அதிக ஆர்வத்துடன் ஈடுபடும் மாணவர்கள் தங்களது உணர்வுபூர்வமான எண்ணங்களை விட்டுவிடக்கூடாது என்றும் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தினார். தமிழ்நாடு அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஒய்வூதியதாரர்களுக்கு வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அகவிலைப்படியினை 31% உயர்த்தி வழங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். பொங்கல் பரிசாக சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு 3000 ரூபாய் வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒய்வூதியதாரர்களுக்கு 500 ரூபாயும், சிறப்பு காலமுறை ஊதிய பணியாளர்களுக்கு 1000 ரூபாயும், கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட சிறப்பு காலமுறை ஊதியதாரர்களுக்கு 500 ரூபாயும் பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒமிக்ரான் தொற்று பரவி வரும் சூழ்நிலையில் மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி அனைவரும் கோவிட் வழிகாட்டு நெறிமுறைகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீட்டை விட்டு வெளியே வரும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் என பொதுமக்களை கேட்டுக் கொள்வதாகவும் தெரிவித்தார். 31ஆம் தேதி இரவு நூற்றுக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதும் ஒன்றாய் உணவருந்துவதுமான அந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும். எனவே அதை அன்பு கூர்ந்து தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம். வீட்டை விட்டு வெளியில் வந்துவிட்டால் எல்லோரும் முகக்கவசம் அணிவதை 100% உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஒமைக்ரான் தொற்றை பொறுத்தவரை நேற்றைக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜியிலிருந்து நமக்கு இதுவரை பாதிப்புக்குள்ளானவர்கள் என்று அறிவிக்கப்பட்ட 34 பேரில் 22 பேர் ஏற்கனவே டிஸ்சார்ஜ் ஆகி 12 பேர் மட்டுமே இருந்தார்கள். அந்த 12 பேரில் நேற்று நாளை 7 பேர் டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டார்கள். ஆக இப்போது அரசு அறிவித்த அந்த ஒமிக்ரான் தொற்றாளர்கள் என்கின்ற வகையில் 5 பேர் மட்டுமே மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். சென்னை எழும்பூர் அரசு கண் மருத்துவமனையில் மாவட்ட பல்நோக்கு நடமாடும் கண் மருத்துவ பிரிவு மற்றும் சேலம், ராமநாதபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கான வாகனங்கள் மற்றும் கண் மருத்துவ உபகரணங்களையும் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் வழங்கினார். நடமாடும் கண் மருத்துவ பிரிவுகள் தினந்தோறும் கிராமப்புறங்களில் முகாமிட்டு கண் பரிசோதனை செய்து உரிய மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்படும் என்றும், மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளை அரசு மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்லவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குளிரூட்டப்பட்ட இந்த நடமாடும் கண் மருத்துவ பிரிவுகளில் கணினி, கண் பரிசோதனை கருவி, சர்க்கரை நோய் காரணமாக விழித்திரை பாதிப்பை ஆய்வு செய்யும் கருவி ஆகியவை பொருத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் சேகரிக்கப்படும் விவரங்கள் உடனடியாக மாவட்ட மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டு பயனாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். தமிழகத்தில் திட்டமிட்டபடி வரும் ஏப்ரல், மே மாதங்களில் பொதுத் தேர்வுகள் நடைபெறும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பொது தேர்வு இந்த ரிவிஷன் எக்ஸாம் ஜான் 3rd வீக்ல கண்டிப்பா ஆரம்பிக்கப்பட்டுரும். இது முடிஞ்சக்கப்புறமேட்டு மார்ச் மாசத்துல கண்டிப்பாக வந்துடும். ஏற்கனவே அரையாண்டுக்கு நம்ம இப்போ லீவ் விட்டுருக்கோம். நம்ம இந்த அரையாண்டுக்கு லீவ் விட்டனால இதை நான் கோப்பப் பண்ணி நான் அந்த சிலபஸை கவர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எனக்கு ஏப்ரல் லாஸ்ட் வீக் ஆர் மே மாசத்துல கண்டிப்பா பொது தேர்வு கண்டிப்பா. மாநிலத்தில் பாதுகாப்பு இல்லாத 1600 பள்ளி கட்டிடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்து முதலமைச்சருடன் கலந்து பேசி உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, இந்தியா கோவிட்-19க்கு எதிராக உலகின் மாபெரும் தடுப்பூசி இயக்கத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்நோய் தொற்று பரவும் வேகம் குறைந்தாலும் அது இன்னும் முழுமையாக அகலவில்லை. எனவே தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம், கை சுத்தம் பராமரிப்போம், தனிநபர் இடைவெளி கடைபிடிப்போம், தடுப்பூசியை தவறாமல் போட்டுக் கொள்வோம்.
வரும் பொங்கல் பண்டிகையின் போது 21 பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பை அரிசி அட்டைதாரர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களில் யாராவது ஒருவர் பெற்றுக்கொள்ள அனுமதிக்கப்படுவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொங்கல் பரிசு தொகுப்பை பெறுவதற்கு குடும்பத் தலைவரின் கைரேகை கட்டாயமில்லை என்றும் தெரிவித்தார். குடும்பத்தில் யார் வேணாலும் பொருளை வந்து வாங்கிக்கலாம். கைரேகை வைச்சாலும் வைக்கலாம், வைக்காம வாங்குறதுனால வாங்கிக்கலாம். இந்த பொருளை பொறுத்தளவு அவங்களுடைய விருப்பம். மற்ற பொருளாக இருந்தால் கைரேகை வச்சு தான் வாங்கணும். டோக்கன் கொடுத்துட்ற ஏற்கனவே ஒரு நாளைக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு ரேஷன் கார்டில் எத்தனை கார்டு இருக்குங்கிறத பார்த்து, ஏன்னா ஒரு கடையில் 500 கார்டு இருக்குது, 1000 கார்டு இருக்குது, ஏன் 3000 கார்டு கூட இருக்குது. கொரோனா காலத்தில் சமூக இடைவெளியை பின்பற்றி அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு முடிவு செய்து அந்த டோக்கன் கொடுத்து பொருட்களை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த பணியிலே முழுவீச்சிலே ஈடுபட்டிருக்காங்க. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மாணவர் விடுதி கட்டிடங்களின் தரத்தை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மூலம் ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சிவசங்கரன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று தமது துறையின் பணிகள் குறித்து ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கல்லூரி மாணவர் விடுதிகளில் செம்மொழி நூலகம், உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட உள்ளதாக கூறினார். கல்லூரி மேற்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கான உதவித்தொகை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வரும் ஜனவரி 3ஆம் தேதி முதல் அனைத்து வழக்குகளின் விசாரணையும் நேரடியாக நடைபெறும் என்று உயர்நீதிமன்றத்தின் தலைமை பதிவாளர் திரு தனபால் தெரிவித்துள்ளார். கோவிட்-19 பரவலை அடுத்து கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் சென்னை உயர்நீதிமன்றம் உட்பட மாநிலத்தின் அனைத்து நீதிமன்றங்களிலும் ஆன்லைன் மூலமே வழக்குகள் விசாரிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். ஜனவரி 3ஆம் தேதிக்கு பிறகு ஆன்லைன் விசாரணை நடைபெறாது என்றும் உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி அணையிலிருந்து 2ஆம் போக பாசனத்திற்காக வலது மற்றும் இடதுபுற பிரதான கால்வாய்களில் நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் சின்னாறு நீர்த்தேக்கத்திலிருந்து நாளை முதல் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும் என்றும் மாநில பொதுப்பணித்துறையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு எழுதவுள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு உடனடியாக பயிற்சி வகுப்புகளை தொடங்க வேண்டும் என்று மாநில அரசை பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியார் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் அதிக அளவு பணம் செலவழித்து 3 மாத பயிற்சி பெற்று நீட் தேர்வு எழுதுவதாகவும், அவர்களுக்கு இணையாக அரசு பள்ளி மாணவர்களையும் தயார் செய்து நீட் தேர்வுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் புதிய மாங்காடு ஊராட்சியில் மத்திய அரசின் கள அலுவலகம் சார்பில் கோவிட்-19 தடுப்பூசி, தூய்மை இந்தியா இயக்கம், ரொக்கமில்லா பண பரிவர்த்தனை, பிரதமரின் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திருமதி ஆலேயம்மா அப்ரஹாம், மத்திய மாநில அரசுகளின் மானிய திட்ட உதவிகளை நேரடியாக பெறுவதற்கு அனைவரும் வங்கிக் கணக்கு தொடங்க வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார். 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் தவறாமல் தடுப்பு மருந்து செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்ட அலுவலர் திரு அருண்குமார் வலியுறுத்தினார். தமிழகத்தில் தூய்மை இந்தியா திட்டப்பணிகளை மேற்கொள்ள மாநில அரசு தொழில்நுட்ப குழுவை அமைத்துள்ளது. கிராமப்புறங்களில் தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், மக்கும் குப்பைகளை மறுசுழற்சி செய்வதற்கும் இந்த தொழில்நுட்ப குழு ஆலோசனை வழங்கும். இத்திட்டத்தை செயல்படுத்த மாவட்ட வாரியாக 50 லட்சம் ரூபாய் வரை நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டச் செய்திகள். விழுப்புரம் நகராட்சியில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் நடைபெறும் 2 நாள் சிறப்பு தூய்மைப் பணிகளை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி இன்று தொடங்கி வைத்தார். உதகமண்டலம் அரசு விருந்தினர் மாளிகையில் நடைபெற்ற வன உரிமை சட்டம் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் மாநில அமைச்சர்கள் திருமதி கயல்விழி, திரு ராமச்சந்திரன் முன்னிலையில் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர் நலத்துறையின் கீழ் கடந்த 2019ஆம் ஆண்டு வரை வேலைவாய்ப்பு பதிவில் ஈடுபட்டவர்கள் தங்களது பதிவை புதுப்பித்துக் கொள்ள மேலும் 3 மாத கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கான தேசிய தரவரிசை பட்டியலில் 2ஆம் இடம் பிடித்து சேலம் பல்கலைக்கழகம் சாதனை படைத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். செஞ்சுரியனில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று தென்னாப்பிரிக்கா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 104 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 327 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் புனே பாட்னாவையும், தெலுங்கு டைட்டன்ஸ் அணி ஹரியானாவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
நாட்டின் பல பிரச்சினைகளுக்கு சுயசார்பு இந்தியா இயக்கம் நிரந்தர தீர்வாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அகவிலைப்படி 31% உயர்த்தப்பட்டுள்ளது. சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் வழங்கப்படுகிறது. பண்டிகை காலத்தில் சமூக இடைவெளி, முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட கோவிட் வழிகாட்டு நெறிமுறைகளை மக்கள் தவறாது பின்பற்ற வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் திட்டமிட்டபடி வரும் ஏப்ரல், மே மாதங்களில் பொதுத் தேர்வுகள் நடைபெறும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.